ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னென்னா பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மழைக்காலம் வந்துடுச்சு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, சளி பிடிச்சிருந்தாலும் பிடிக்காமல் இருந்ததுனாலும் நம்ம அட்வான்ஸாக ஒரு கஷாயம் ஒன்று பிடிச்சிப்போம். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், நான் வீட்டிலேயே வளர்த்துருப்பேன். ஓமவல்லியையும் முசுக்கையும் வச்சுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஓமவல்லி இங்கேயே இருக்குதா, இங்கே இருக்குது பாருங்களேன். ஏன்னா கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் பாப்பா பயப்படுறா, அதனால ஃபஸ்ட்டு நான் முசுக்கு வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தென்னை மரத்தில் பறந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அன்றைக்கி அடை செஞ்சுருந்தேன், அதையும் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி கஷாயத்துக்காக கொஞ்சம் இருந்தால் போதும். அடைக்கு தான் நிறையா வேணும், கஷாயத்துக்கு கொஞ்சம் போதும். அதை இதை மட்டும் பிச்சுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்சிருச்சு. இவ்வளோ போதும் கஷாயத்துக்கு தானே. வாங்க. இங்கே ஓமவல்லி இருக்குது, இது போதும் கஷாயத்துக்கு. வீட்டில் நைட்டு கூட சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு கூட ஒன்று ஒன்று மெல்ல கொடுக்கலாம். டெய்லி சும்மா வெறும் வாயில் ஒன்று மெல்ல கொடுக்கலாம். ஓமவல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். இங்கே பாருங்களேன், இடம் இல்லை, நான் தொட்டி செடியில் வச்சுருக்கேன் பாருங்களேன். அதேமாரி நீங்களும் ஒரு குச்சி உடச்சி வச்சா கூட போதும், ஓமவல்லி வளர்ந்துடும். அதுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம வளர்க்கணுன்ற தேவையில்ல. இதுமாரி ஆடு கடிக்காதான், அதெல்லாம் சும்மா ஓப்பனாகவே கூட நம்ம வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் இதுமாரி வளர்த்துங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுங்க. டெய்லி ஒரு சும்மா மென்று சாப்பிட வைக்கலாம். இல்லை ரொம்ப கை குழந்தைங்க 7 மாதம் 8 மாதம்னு சொன்னால் ஒரு கிளாஸில் அப்படியே ஊற்றி காய்ச்சி அதை வடிகட்டி கொடுத்தோம்னா போதும். என்னென்ன சேர்த்து செய்யலான்னு பார்க்கலாமா? இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண இலையை நம்ம அதில் போட்டு கொதிய வைப்போம். கொஞ்சம் மிளகு இடிச்சுக்கிட்டாச்சு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பனங்கல்கண்டு சேர்க்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி சீரகம், நம்ம வெறும் சீரகத்தையே எப்பொழுதுமே கோடைக்காலம் மழைக்காலம் எப்போயுமே வெறும் சீரகத்தை நம்ம தண்ணியில் கொதிய வச்சு குடித்தாலே அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செரிமானம் எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் டாக்டரு அப்படின்னு சொல்கிறத விட நம்ம கொஞ்சம் லைட்டாக கை வைத்தியம் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா உடம்புக்கும் நல்லது. கொதிய விட்டுறலாம். கொதிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நம்ம போடும்போது இலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சுருங்கிடுச்சு, சாறு இறங்கிடுச்சு. வடிகட்டிடலாம், அவ்வளோதான். தண்ணி பார்த்தோம்னா 2 கிளாஸ் ஊற்றணும். இப்போ கரெக்டாக 1 கிளாஸ்க்கு கம்மியாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் இந்த இது மட்டும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அந்த கஷாயம் லைட்டாக தான் கசக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டதுனால நல்லா இருக்குது. லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக. நம்ம இஞ்சி தட்டி போட்டு குடிப்போம் கொத்தமல்லி, அதை விட இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எது கஷாயம் செய்யலாம் சளிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை. உங்கள் உஷா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.